ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அன்டில் டான்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சர்வைவல் ஹாரர் மூவினே சொல்லலாம். 2015 வெளிவந்த ஒரு வீடியோ கேமோட டைட்டிலை தான் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேமோட தீம் தான் இந்த படத்தோட கதைன்னு கூட சொல்லலாம். லைட்ஸ் அவுட், ஷாஷம் போன்ற படங்களை இயக்கிய டேவிட் எஃப் சான்பர்க் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. எல்லா ரூபின், மைக்கேல் சிமினோ, ஒடேசா, ஜி யோங் யூ, பெல்மாண்ட், பீட்டர் ஸ்டோர்மோர்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெலனின்ற ஒரு பொண்ணு காணாமல் போயிடுறா. இந்த மெலனி க்ளோவரோட அக்கா. இவங்க தொலைஞ்சு ஒரு வருஷமாயிருக்கும். இவங்களை தேடுறதுக்காக க்ளோவரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு லாட்ஜில் தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த லாட்ஜில் இருக்கிற ரெஜிஸ்டரை செக் பண்ணி பார்த்தா மெலனியோட கையெழுத்து டெய்லியும் சைன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சைனும் வேறு விதமாக இருக்கும். ஆனால் அது மெலனியோட சைனுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதே ரெஜிஸ்டரில் இவங்க கூட வந்த நீனான்ற ஒரு பொண்ணு சைன் பண்ணுவா. ஆனால் அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாரும் கொடூரமாக செத்து போயிடுறாங்க. இங்கே தான் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. திடீர்னு பார்த்தா மறுபடியும் இவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அதே டைம் லைனில் இருக்காங்க. இவங்களுக்கு தான் எப்படி செத்தோன்றது நல்லா ஞாபகம் இருக்கும். அதே சமயத்தில் இவங்க உடம்புல ஏற்பட்ட அந்த காயத்தோட தழும்பு அப்படியே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவங்க நைட்டில் இறந்ததும் காலையில் உயிரோட வந்துடுவாங்க. கரெக்டாக இவங்க சாகிற டைம் வரும்போது யாரோ ஒருத்தர் இவங்களை கொடூரமாக கொன்னுடுறான். அதுவும் ஒவ்வொரு நைட்லேயும் வேறு வேறு ஆள் வந்து இவங்களை கொலை பண்ணுவான். ஆனால் இவங்க சாகிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதை மீறிட்டாங்கன்னா இவங்களால மறுநாள் உயிரோட வர முடியாது. இவங்க உயிரோடு இருக்கணும்னா நைட்டில் அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிச்சு விடிகிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். இவங்க இதே டைம் லூப்பில் மாட்டிக்கிறாங்களா இல்லை உயிரோட இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்களான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களோட ரிசல்ட்டும் வரும். நிறைய கோர் சீன்ஸ், வயலன்ஸ், ஸ்கேர் சீன்ஸுன்னு எக்கச்சக்கமாக இந்த படத்தில் கொட்டி வச்சுருக்காங்க. என்ன தான் கதை ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாலும் அதை கொண்டு வந்த விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சாகிறதெல்லாம் வேறு வேறு மெத்தடில் இருக்கும். அந்த டீட்டெயில் எல்லாம் ரொம்ப பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அதோட அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ வயலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீன்ஸ் எல்லாமே சிஜிஐ யூஸ் பண்ணாமல் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே தெரியும். சில தடவை ஒரு சில கேரக்டர்ஸ் சாகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேங்குக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த கேங்கில் ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரேக்கப்பும் ஆகிடும். ஒரு என்டர்டெய்னிங்கான படம் தான் இது. கதை போக போக மிஸ்ட்ரி சால்வ் ஆகுறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா ரூபின் தான் க்ளோவராக நடிச்சிருப்பாங்க. இவங்களோட ஆக்டிங் பக்காவாக பொருந்தி இருந்தது. பீட்டர் ஸ்டோர்மேர் தான் இந்த படத்தோட வில்லனாக இருக்கார். இந்த படத்துக்கு செம்மையாக செட்டும் ஆயிருக்காரு. அன்டில் டான் வீடியோ கேமை விளையாடினவங்க இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த கேமோட கோர் தீமை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் படம் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.